மாலை எவ்வளோண்ணே? 40 ரூபாப்பா. 2 மாலை கொடுங்க. தம்பி, முதல்ல நான் இந்த ஊருக்குள்ள வரதுனால எனக்கு மாலை மரியாதை எல்லாம் வேணாம் தம்பி. ஐயரே, மாலை என் கல்யாணத்துக்கு. மாலையை இப்பதான் வாங்குறான். தாலி எங்க? இதோ பாக்கெட்ல இருக்கு. போலாமா? போலாம் போலாம் போலாம். மீதி சில்லறை கொடு. இந்தாங்க. காபி காய்ச்சி விட மாட்டான் போல. லொகேஷன் பிரமாதமா இருக்கு. ஆத்துக்காரி ஒரு நாள் கூட்டிட்டு வரணும். தம்பி, மலையாண்டி பிஇ பிக்கப் பண்ண கார் எப்போ வரும்? கார் வருமா? கார் இல்ல ஐயரே, ஓபன் வேன்ல தான் போறோம். ஓபன் வேன்ல தான் போறோமா? சாமி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். டைம் ப்ளீஸ். டைம் எவ்வளவுன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு 7:30. நோக்கி 7:30 தான். 7:30 தான். தம்பி, அவன்கிட்ட எதுக்கு பேச்சு கொடுக்குறீங்க? நல்ல காரியத்துக்கு போறச்ச இப்படி சோமபானத்தை போட்டுட்டு வந்து மனுஷா மேல முட்டுறானே. கொமட்டுதுடா. கொமட்டுறது எனக்கு வாந்தியே வந்துடுது. நிறைய குடிச்சிருப்பேன். குனிஞ்சு எடுங்க. ஐயரே, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவனை விட்டுட்டு வாங்க. இந்த வேன் வந்துருச்சு, வாங்க போலாம். ஐயா, வேன் வந்துருச்சு. நிறுத்துங்க நிறுத்துங்க. அட நிறுத்துங்க. வாங்க வாங்க. தம்பி, ஓபன் வேன்னு சொன்னேன். ஒரு கை ஓபனா இருக்குன்னு நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, கையை வச்சுக்கோ. சாமி, ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். ஆமா, மாலையும் கையுமா எங்க கிளம்பிட்டீங்க? இப்படியே குடிச்சுட்டே இரு. வர அமாவாசைக்குள்ள நீ போயிருவ. உன் கழுத்துல வந்து இந்த மாலையை போடுறேன். அறிவு கட்டவன. அம்பிக்கு கல்யாணம் நான் தான் நடத்தி வைக்க போறேன். பேமெண்ட் எல்லாம் பேசியாச்சு. ஆமா ஆமா. ஜாதகம் எல்லாம் பாத்துட்டீங்களா? ஜாதகம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா பாத்துட்டேன். எல்லா கிரகம் ஒரே கட்டத்துல இருக்கு. சூப்பரா இருக்கு. அவனுக்கு கேட்கல, நமக்கு கேட்டேன். ஐயோ, நீங்க எதுக்கு அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. ஐயோ பிரதர், சிஸ்டர் மன்னிச்சுக்கு. இட்ஸ் ஓகே சாமி, நோ ப்ராப்ளம். இதுக்கு இந்த குடிகாரனே பரவாயில்ல. ஏன்டா கடைக்கார பையல, இது வரைக்கும் என் அம்புஜத்துக்கே நான் முத்தம் கொடுத்தது இல்ல. நான் கூட தான் கொடுத்தது இல்ல. அட பாவி அபிஷ்டு, அவ என் சம்சாரம்டா. அபிஷ்டு. சாரி. ஏதோ படிச்ச குடிகாரம் போல் இருக்குது. இங்கிலீஷ்ல சாரி கேக்குறான். ஏன்டா அம்பி, ஊருக்கு எப்பதான் இந்த வண்டி போய் சேரும்? இன்னும் இந்த மலையை 4 ரவுண்டு சுத்துனா ஊர் வந்துடும். 4 ரவுண்டா? இவன் ஒரு ரவுண்ட்லயே என்னால உட்கார முடியல. நாத்த தாங்க முடியல. கோ பேக் மேன். அம்மா, யூ கம் ஃபார்வர்ட். வந்துட்டேன். நான் சாஞ்சிக்கிறேன். நல்லா இருக்குது. மலையாண்டி பிஏ, என்ன இரு பேமெண்ட்டை குறைச்சதா நான் கேட்டுன்றேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேல போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். சீக்கிரம் வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே மேல போயிருவ. அங்க போட்டு கொடுப்பாங்க. வர வர நேக்கு இந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நானும் குடிச்சு பழகிருவேன். ஐயோ ஈஸ்வரா, அபச்சாரா. மலையாண்டி பிஏ, ப்ளீஸ் பிக்கப் மீ. அம்பி, இதுதான் வீடா? ஆமா ஆமா. வீட்டுல யாரும் இல்லையா? யார் இது? என்னடா மலையாண்டி, மாலையங்கையும் ஐயரோட நிக்கிற? சித்தருங்க, நான் சொல்றேன். அம்பி மாமா பொண்ண கல்யாணம் பண்ணோன்னு சொன்னான். ஐயரு யாரும் இந்த ஊருக்குள்ள வரமாட்டான்னு கேள்விப்பட்டேன். என்ன கூப்பிட்டா நான் வந்துட்டேன். அம்பி, இது உன் தோப்பனாரா? ஆமா, எங்க அப்பா தான். அப்போ உங்க பிள்ளையாண்ட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாமா? கல்யாணத்தை நடத்தி வச்சு கையோட அவனுக்கு கருமாதியம் பண்ணிட்டு போங்க. என்ன பேசுறேன்? எங்க பெத்த பிள்ளை போய் இப்படி சபிக்கிறேன்? சபிக்கலையா, இது இந்த ஊரோட சாபம். சாபமா? இத பத்தி தெரிஞ்சிருந்தோம் கையில மாலையோட வந்து நிக்கிறானே, இவனுக்கு நான் என்னன்னு புத்தி சொல்லுவேன். ஏண்டா அம்பி, உன் தோப்பனார் ஏதோ சாபங்கிறார, எனக்கு ஒன்னும் புரியலடா. ஐயரே, என்னைக்கோ அந்த ஊர் செஞ்ச தப்புக்கும் ஒரு சிலர் செத்ததுக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேய் பூதம் பிசாசுன்னு பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர் மக்கள். கொஞ்சிரு அம்பி, நீ சொல்ல என்னோட ரேட் கூடிண்டே போயிட்டு இருக்கு. பேயை விரட்ட ஒரு அமௌண்ட்டு, பிசாசை விரட்ட இன்னொரு அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை வச்சு பழைய அம்பாசிடர் கார் ஒன்று வாங்கிட வேண்டியதுதான். வாங்கிடுவேன். மேலே சொல்லு. அவங்க பயத்தை போக்கத்தான் இப்ப நான் துணிஞ்சிருக்கேன். வணக்கம் மாப்ள. வாங்க. ஏண்டா அம்பி, யார் இது? எங்க மாமா. ஓ மாமாவா? ஏங்க உங்க பொண்ணத்தான் அம்பி கொடுக்க போறேடா? ஆமாங்க. மாமா தான்.
ஏன் மாப்பிள என் பொண்ணு உனக்கு தரமாட்டேன்னு சொன்னேன். அவன் உனக்கு முறை பொண்ணு. நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் தாலி கட்டிக்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் வேண்டாம் மாப்பிள. என்ன மாமா இந்த காலத்துல பேய் பிசாசு பூதம் பயந்துட்டு இருக்கீங்க? நான் படிச்சவன். அந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். உங்க நம்பிக்கையை தூக்கி குப்பையில போடுங்க. என் பாட்டை முப்பாட்டை எங்க அப்பனுக்கும் கல்யாணம் நடந்த இந்த ஊர்ல தான் என் கல்யாணமும் நடக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போயிடுவேன். தம்பி நீ மெட்ராஸ்க்கு போயிடுவ, நான் எங்க போறது? மாமா எங்க கல்யாணத்துக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். மாப்பிள நீ கட்டுற தாலிக்கு என் பொண்ணு தயாரா இருக்காளான்னு முதல்ல அவளை கேளுங்க மாப்பிள. இதுக்கு அவ சம்மதம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். மாமா நீ கழுத்துல தாலி கட்டினாதான் புருஷன் இல்ல, என் மனசுக்குள்ளேயே உன்னை புருஷன் தான் நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன், என்ன விட்டுரு. அடே பைத்தியம், உன்ன மாதிரியே நானும் இந்த மலைவாசி மக்களோட வாழ்ந்துட்டு இருந்தா எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டு வாழ்க்கையை ஓட்டி இருப்பேன். என்னதான் படிக்க வச்சுட்டாங்களே. இந்த மக்கள்ல இருந்து இன்ஜினியரிங் படிச்சவனா உங்க வட்டத்துக்குள்ள வரமாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷமே பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். பயப்படாத நீ. சரி மாமா, ஆனா முதல் ராத்திரி மட்டும் இங்க நடக்கவே கூடாது மாமா. அடி பாவி, ஒரு ராத்திரி கூட நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்றேன். அதுக்குள்ள நீ முத ராத்திரியை பத்தி சொல்ற. போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதத்தை வாங்க போ. விஷவாய் தாய்க்கு விளக்கு அணைஞ்சிட போகுது. வாய மூடு, உன் வாய மூடுறா. மந்திரத்தை சொல்ல விட மாட்டேங்கிறான். எல்லாரும் மாங்கல்யத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன பேசாம இருக்க? தொட்டு கும்பிடுங்க. ஐயரே உங்களுக்கே தெரியும் இந்த கல்யாணத்துல யாருக்குமே இஷ்டம் இல்லை. அவன் இஷ்டப்பட்டதுக்காக இந்த கல்யாணம் நடக்குது. அவனை நாங்க பெத்தவங்க, கடமைக்காக வந்து நிக்கிறோம். உங்க கடமைக்கு நீங்க சொல்லிட்டேன், என் கடமை நான் செய்ய வேண்டாமோ? அம்பி தாலி எடு, திருமாங்கல்யத்தை கட்டு. மாங்கல்யம் தந்துனானேன மம தேகன ஹேதுனாம் கந்தே பத்மானிதுபகே சஞ்சீவதரதாம் சதம். என்ன பார்த்துட்டு இருக்கேள்? எல்லாரும் கையில் இருக்கிற அச்சதையை போட்டு தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. போடுங்க போடுங்க. மலையாண்டி பியி, நீ நினைச்சபடியே மாமன் பொண்ண கல்யாணம் பண்ணிட்ட. பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நடக்கட்டும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தம்பி இந்த ஊரு கட்டுப்பாட்டை மீறி உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்ட. நீ சொன்ன மாதிரியே மெட்ராஸ் கூட்டு போய் நல்லா இருப்பா. தம்பி உன் விருப்பப்படி எல்லாம் தெரிஞ்சிட்டேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இன்னைக்கு சனி ஓர நாள் வேற சரியில்லைப்பா. இந்த ஓரையில் புது மாப்பிள்ளையும் புது பொண்ணு மறு வீட்டுக்கு போகக்கூடாதுயா. பொழுது சாயம் கிட்டு கோழி கூப்பிட போங்கய்யா. ஐயரா, நான் தாலி கட்ட கையோட கிளம்பிடுவேன்னு சொன்னேன்ல, சொல்லுங்க. நானே சொல்லலான்னு நினைச்சேன், அவளே சொல்லிட்டா. பெரியவா சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ராத் தங்கிட்டு காலமே நேரமா எந்திரிச்சு போயிருக்கோம். அம்மா அவசரப்பட்டு இந்த சாந்தி முகூர்த்தம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட வேண்டாம். இந்த பாலும் பழம் சம்பிரதாயம் இருக்கு, அதை மட்டும் நல்லா பண்ணுங்க போதும். சரிங்க. அப்ப நான் கிளம்புறேன். பார்த்துங்களா ஐயரா? கொடுங்க கொடுங்க. என்ன வெயிட்டா இருக்குன்னு நினைச்சேன், லைட்டா போச்சே. வர்றேன். இதை வச்சுட்டு அம்பாஸ்டர் டூம் லைட்டும் கூட வாங்க முடியாது. சாமி பையே பையே என் ஞாபகார்த்தமா நீயே வச்சுக்கா. முடிஞ்சா அதுக்கு கொடுத்துக்கோ. மலையாண்டி பியே, ஹாப்பி மேரிட் லைஃப். எதுக்குமா இப்ப பாடலாம்? மாமா இது சம்பிரதாயமா. ஐயர் சொன்னார்ல, நீங்க பாதி பாலை குடிச்சிட்டு மீதி எனக்கு கொடுங்க, நான் குடிச்சுக்கிறேன். Hey guys, வட்டப்பற ஊர் வந்துருச்சு. நம்ம டார்கெட் ஆரம்பிக்க போறோம். டேய், என்ன இது? எல்லாரும் ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க.
ஹலோ உங்களை தாங்க. என்னங்க ஊருக்கு வெளியில எல்லாரும் எப்படி படுத்துட்டு இருக்கிறீங்க? ஏய் மணி, நாமெல்லாம் பொழுது சாஞ்சு ஊருக்குள்ள போக மாட்டேங்கிற ரகசியத்தை அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. சரி. ஏன்னா அவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, புரியுதா? ஹலோ, உங்களை தாங்க கேட்குறோம், ஏதாவது பதில் சொல்லுங்க. ஏப்பா இப்படி குரலை வசதி பேசுற? நீங்களாம் வெளியூருக்காரங்க, உங்களுக்கு எங்க ஊரை பத்தி தெரியாது. ஆமா, நீங்களாம் எதுக்கு இந்த வட்டப்பாறைக்கு வந்திருக்கீங்க? இந்த ஊர் மக்கள் வித்தியாசமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதை முழுசா தெரிஞ்சுக்கதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் முழுசா உயிரோட திரும்பி போக மாட்டீங்க. என்ன இப்படி சொல்றான்? சொல்றவன் சொல்லிட்டு போறான். நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிக்காம ஊருக்கு திரும்பி போக போறதில்ல. அப்போ நம்மளும் இவங்கள மாதிரி ரோட்ல படுத்து தூங்க சொல்றியா? வேற வழி. அப்புறம் என்ன யோசனை? எல்லாரும் இங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில எந்திரிச்சு போயிடலாம். சரி வா. இங்க பாருடா, என்னடா பண்றானுங்க? தாமரை, ரெஸ்ட் ரூம் போகணும், கொஞ்சம் கூட வாடி. என்ன ஏண்டி கூப்பிடுற? எனக்கு ஒரே தலைவலி, என்னால வர முடியாது. போ. ஹே, நீ விஷ்ணுவை கூட்டிட்டு போ. விஷ்ணு, விஷ்ணு, என்ன? எனக்கு அடச்சி, எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும்டா. அவங்கள யாராவது கூட்டு போக வேண்டியதானே? ஏய், அது எனக்கு தெரியாதா? நான் ஆல்ரெடி அவங்கள கூப்பிட்டுட்டேன், அவங்க பயப்படுறாங்க. சரி வா. வா. டேய், பேட்டரி போட்டிருக்கியாடா? புதுசு போட்டிருக்கேன்டி, பாத்து. டேய், எரியுதுடா. என்ன இங்க வந்து எரியுது? அப்போ ஏதாச்சும் லூஸ் கான்டாக்டா இருந்திருக்குமோ? சே, அதெல்லாம் இருக்காது, நீ போ. டேய், நீயும் கொஞ்சம் கூட வாடா. நான் இங்கே தாண்டி நிக்கிறேன், நீ போயிட்டு வா. போ போ. புது டார்ச், புது பேட்டரி, அந்த இடத்துல எரியல, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எரியுது. ஒன்றும் புரியலையே, என்னவா இருக்கும்? போலாமா? போலாம்டா. வா. என்னடி ஆஃப் ஆயிடுச்சு? டேய், பேட்டரி வீக்கா இருக்கும்டா. இப்ப எரியுது பாரு. ஆமாண்டா. பேட்டரி வீக்னா எப்படி எரியும்? ஆஃப் ஆயிடுச்சு பாரு. டேய், உங்களை தாடா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் வா. என்னடா விஷ்ணு, என்னாச்சுடா? என்னடா ஆச்சு? இங்க பாருங்க, டார்ச் ஆஃப்ல இருக்கா? எரியுது, எரியுதா? ஆமா. இப்ப பாரு, தள்ளு, பின்னாடி போ. ஆமா, ஆஃப் ஆயிடுச்சு. டேய், இரு இரு, நம்பளல, வெயிட் பண்ணு. இங்க பாரு, ஆன் ஆயிடுச்சு. எல்லாரும் மொபைல் எடுத்து டார்ச் ஆன் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம், இப்ப கொண்டு போங்க. ஆஃப் ஆயிடுச்சா? வெளியே கொண்டாங்க. பாத்தீங்களா, இந்த ஊர்ல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குடா. நம்ம ஒழுங்கா ஊருக்கு கிளம்பிடலாம். இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஊருக்கு போறதா? நம்ம வந்த வேலையை முடிக்காம ஊருக்கு போக போறது. நம்ம இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றோம், அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போறோம். இந்த ஊர்ல என்னதான் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. டேய் பிரேம், டேய் டேய் தூங்காதடா, எந்திரா. யாரையுமே காணோம் பாருடா. டேய், யாரையும் காணோம்டா.
எல்லாரும் எழுப்புடா. அவங்கள எழுப்பு. ஏ மரியா, வாங்க வாங்க போலாம் வாங்க. வாங்கடி. பெட் காஃபி. இங்க என்னடி பெட் காஃபி? வாடி. இங்க ஒரு கடை இருக்குடி. வாவ். டீ சாப்பிடுவோம் வா. நல்ல வேளை எங்கேயாவது ஒரு கடை இருக்கு. டீ சொல்றேன். அண்ணே ஒரு 6 டீ போடுங்கண்ணே. என்ன யோசிக்கிறீங்க? டீ போடுறது இருக்கட்டும், முதல்ல நீங்களாம் யாரு, எதுக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? ஏன் இதெல்லாம் சொன்னாதான் டீ தருவீங்களா? டீ மட்டும் இல்ல, பச்சை தண்ணி கூட தரமாட்டோம். எங்க மூப்பர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எதுவும் கொடுப்போம். என்னங்க இது அநியாயமா இருக்குது. என்ன ஊருக்குள்ள வந்துட்டானுங்க? இவருதான் எங்க ஊர் மூப்பர். மூப்பர்னா எங்க ஊர் பெரியவருமா. எங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஐயா தான் சொல்லுவாரு. எந்த நோய்க்கும் மருந்து கொடுப்பாரு. இவரை மீறி வட்டப்பாறைக்குள்ள ஒரு வண்டு கூட நுழைய முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல யாரு எதுக்கு வந்திருக்காங்க? ஐயா, நாங்க எல்லாரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு கிராமத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி காலேஜ்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். இந்த வட்டப்பாறைக்குள்ள பூதர்கள் வந்தீங்களா இல்ல புகையில வந்தீங்களா? ஐயா, இந்த ஊர்ல ஏதோ சோகம் இருக்குன்னு தெரிஞ்சது, அதான் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கல அப்படி வந்தீங்களா? அப்போ கூட முதல்ல யார் உயிர் தியாகம் பண்ண போறது முடிவு பண்ணிங்க. ஐயா என்ன சொல்றீங்க? என்ன ஐயா நொய்யா, வந்த வழியை திரும்பி ஓடி போகடா. ஓடுறியா? நாங்க இறந்துக்கலாம். இனி ஒரு துரு மரணம் கூட நடக்கப்படாது. எங்க ஆசா பாசமெல்லாம் அடக்கி அவமானத்தில் வாழ்ந்துருக்கோம். அசுல இருந்து நீங்க இங்க வந்து உங்க உசுரங்க விட்டு இந்த மண்ணை அசிங்கப்படுத்திடாதீங்க. தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம். அதுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துட்டு காலையில போயிடுறோம். தயவு செஞ்சு நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கணும். சரி சரி, உங்களால எந்த தொல்லையும் எங்களுக்கு வந்துடக்கூடாது. ஊருக்குள்ள இருக்கிற மண்டபத்தில் பொழுத கழிச்சுட்டு கோழியும் கூட ஓடி விடணும். சரிங்க. அவங்களுக்கு பசியார ஏதாவது கூடுறான். சரிங்க சரிங்க. கோழி கூப்பிடுனா என்னடி? ஏர்லி மார்னிங் டி. டேய், ஏற்கனவே எலிபறன மாதிரி இருக்கு. நீ வர போடா. தம்பி உட்காருங்க, எல்லாருக்கும் டீ காபி போட்டு தரேன். போடுங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு நைட் தான் இந்த ஊர்ல இருக்க முடியும். நம்ம ரிசர்ச் எப்படி கண்டினியூ பண்றது? எனி ஐடியா கைஸ்? கண்டிப்பா நம்ம எல்லாம் இங்க இருக்கிறத கண்டினியூ பண்ணியே ஆகணும். ஒன்று அந்த மூப்பரை சமாளிக்கணும், இல்ல அவருக்கு எதிராக மக்களை திசை திருப்பணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் நாம எல்லாரும் இங்க இருக்க முடியுமா? ஆமா யாழினி, ஆனா கண்டிப்பா முடியும். ஓகே கைஸ், ஓகே எல்லாரும் படுப்போம், காலையில எந்திரிச்சு பேசுவோம். ஓகே. எதுக்கு சேனல் கொடுத்தா? என்னடா உனக்கு தூக்கம் வரலையா? இவளும் எந்திரிச்சு உட்காந்துட்டா. ஐயோ, பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்து ஆபத்தாச்சே. 10 அடி தள்ளி இருந்தா ஆபத்தாச்சே. யாழ்னி இப்படியே இருக்கலாமா? நீ போய் தூங்கு. ஐயோ, இங்க எதுவும் பண்ணிடாதீங்க. இங்க எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. இப்படி வந்து கத்துற? இங்க நான் வராம இருந்திருந்தா ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குமே. ஹலோ மிஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்கு, அதை மீற மாட்டோம். ஏமா, எப்பவுமே அளவு சாப்பாடு சாப்பிடுறவன் பசி எடுத்தா அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது இல்லையா? அதே மாதிரி உங்க விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அநியாயமா உங்க உசுறு போயிருமாமா?